ராஜநிலை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் 4ஆம் எண் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கடைசியாக பெல் ஐக்கானை பிரஸ் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். பாருங்கள், இப்பொழுது நாம் வீடியோவுக்குள் செல்லலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது டிஎம்டி என்று 4ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்துக்களில் தந்தையின் முதல் எழுத்து இருக்குமேயானால் அந்த குழந்தைகளுக்கு நாம், அதாவது டிஎம்டி என்ற எழுத்துக்கள், டி என்பது தாயாளன், எம் என்பது முனுசாமி, டி என்பது தங்கவேல். இது போன்ற பெயர்களை உடைய தந்தையார் தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டிய பெயர்கள் 1ஆம் எழுத்தை குறிக்கக்கூடிய ஏ, ஜே, ஐ, ஒய், கியூ, 2ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய பி, கே, ஆர், 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய இ, எக்ஸ், என், எக்ஸ் என்ற எழுத்துக்களில் குழந்தைகளுக்கு பெயர்களை சூட்டலாம். அவ்வாறு சூட்டும் பொழுது 1, 2, 5 என்ற எழுத்துக்களில் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர்களை சூட்டும் பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். அப்படி பெயர்களை சூட்டும் பொழுது அவர்களுக்கு ஆரம்பம் 41, 42, 45 என்ற எண்களில் அவர்களுடைய இனிஷியல் மாறும். அவ்வாறு 41, 42, 45 என்ற எண்களில் அவர்களுக்கு ஆரம்பம் இருக்குமேயானால் அந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். எனவே டிஎம்டி என்ற பெயரில் தந்தையின் பெயர் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு இவ்வாறு 1, 2, 5 என்ற எண்களில் பெயர்களை அமைத்தால் சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் 5ஆம் எண்ணை குறித்து பார்க்கலாம். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.